அப்போ மறுபடியும் ஒரு ஆள் தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி இப்போ நான் இருக்கிறேன்னு சொன்னால், நான் மாவட்டத்தில் இருக்கிறேன்னு சொன்னால், அங்கேருந்து வரேன்னு சொன்னால், இப்போ நானும் ஏதோ ஒரு வாங்கப்பா எல்லாம் கழிச்சு போச்சுன்னு போட்டுட்டு போயிட்டேன், ஏதோ ஒரு கோவத்தில் போகிறேன், அல்லது ஏதோ ஒரு பக்கம் போயிடுறேன், ஏதோ எனக்கு என் சொந்த வேலையாக போயிடுறேன், என்னால் இன்னும் முடியாதுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுறேன், அல்லது என்னால் முடியாத கட்டம் வரும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வரணும் இல்லை. அப்படி இந்த சேவை எந்த காலத்துக்கும் நிற்கக்கூடாது. இந்த தலைமுறையோடு அடுத்த தலைமுறைக்கு இந்த சேவை போய்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட போயிடக்கூடாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு போயிட்டே இருக்கணும். அப்போ இந்த சங்க தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த சங்கத்தில் அடுத்தடுத்து ஆளுங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தங்கராசு வந்தார், எல்லாம் பண்ணிட்டு போயிட்டார், அனுப்பிச்சி விட்டுட்டோம். இப்போ மாற்று ஆளாக நாம் போட்டிருக்குறோம், இந்த பொண்ணை போட்டிருக்குறோம், அடுத்துன்னா வருவாங்க. அந்த மாதிரி பொறுப்பு போட்டு செய்கிறதுக்கு வருவாங்க. அவ்வளவுதான். இப்போ சங்க வேலை கண்டினியூவாக நடக்குதா? உங்களை யார் காசு எச்சு வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிற வேலை இருக்கக்கூடாது. நான் சங்கத்துக்கு இப்போ 50 ரூபா சந்தா வாங்குகிறோம் வருஷானா. இந்த 50 ரூபா தான் சந்தாவுக்கு, 50 ரூபா தான். வேறு ஏதாவது மாநாடு நிகழ்ச்சி சொன்னோம்ல, எங்கள் மண்டபம் எல்லாம் பிடிச்சி மாநாடெல்லாம் போட்டோம்னா மட்டும்தான் அவங்க எங்கே பிரியப்பட்டது 100ம் கொடுக்கலாம், 500ம் கொடுக்கலாம், 1000ம் கொடுக்கலாம். அது மாற்றுத்திறனாளிங்க அவங்க வருமான சக்திக்கு தகுந்த மாதிரி சங்கத்துக்கு பிரியப்பட்டு அவங்க பாட்டு கொடுக்குறது. இவ்வளோ கொடுத்தே ஆகணும்லாம் கட்டாயமெல்லாம் பண்ண போகிறதில்ல, அதெல்லாம் கிடையாது. அது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். அந்த மாதிரி வருஷமெல்லாம் வராது. இப்போ அந்த நிகழ்ச்சி இப்போ போடுறோம். இப்போ இந்த நாளைக்கு 1ஆம் தேதி இது வச்சுருக்குறோம். என்னது? மாநாடு இல்லை, ஒரு மறியல் ஒரு